ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கேபிஒய் பாலா மீது போலீஸில் புகார் அளிச்சிருக்கிறாங்க. அதாவது முதல் படம் பார்த்தீங்கன்னா காந்தி கண்ணாடி. காந்தி கண்ணாடி திரைப்படத்தினால தற்பொழுது படக்குழுவினர்கள் மற்றும் பாலா மீது போலீஸ்ல புகார் அளிச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு காரணத்தினால புகார் அளிச்சிருக்கிறாங்க, அந்த ஒரு மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாலாவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம பாலா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நிற்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகேவா, காந்தி கண்ணாடி திரைப்படம் வெளியாகி 2 வாரங்கள் ஆகுது. தற்போது வரைக்கும் நல்ல ஒரு கலெக்ஷன் தான் பண்ணிட்டு வருது. இந்த நிலையில தற்பொழுது சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் பார்த்தீங்கன்னா அளிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு புகார்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காந்தி கண்ணாடி திரைப்படத்துல பிரதமர் மோடியை இழிவுபடுத்தும் வகையில் காட்சிகள் இடம்பெற்று உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு புகார் மனுவை யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சிவசேனா கட்சியினர் தான் பார்த்தீங்கன்னா புகார் அளிச்சிருக்கிறாங்க. இந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்றும், அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்தோட இயக்குனர் ஷெரீப், நடிகர் கேபிஒய் பாலா, நடிகர் பாலாஜி சக்திவேல் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு புகார்ல பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பண மதிப்பிழப்பின் போது நடந்த சம்பவத்தை மையமாக வைத்து தான் காந்தி கண்ணாடி திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த ஒரு திரைப்படத்துல பாலா ஹீரோவாக நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் முதல் திரைப்படம் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குது. ஆனா தற்பொழுது அந்த ஒரு திரைப்படமே சர்ச்சையில சிக்கியிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அது மட்டும் இல்லாம ஓடிடி வெளியீட்டுக்கு சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஓகே அன்பா, இந்த ஒரு புகார் மனுல சொன்னதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்த ஒரு புகார் ஏற்கக்கூடியதா இருக்குதா இல்ல அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.